இன்னும் 2 ஆண்டுகளில் வர இருக்கும் லோக்சபா தேர்தலின் செமிஃபைனல் தேர்தல் என வர்ணிக்கப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் இதுவரை அம்மாநில தேர்தல் வரலாறு வரையாத வெற்றியை பெற்றிருக்கிறது மோடியின் பாரதிய ஜனதா. மொத்தமுள்ள 403 தொகுதிகளில் கடந்த முறை சமாஜ்வாடி பெற்ற 224 தொகுதிகள்தான் ஒரு தனி கட்சி பெற்ற அதிகபட்ச தொகுதிகளாக இருந்தது. இம்முறை பாரதிய ஜனதா 325 தொகுதிகளை வென்றதன் மூலம் 3 பங்கு தொகுதிகளை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பாரதிய ஜனதாவின் இமாலய வெற்றி உள்ளபடியே மோடியின் வெற்றியே. ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவித்த பிறகு நடக்கின்ற முதல் தேர்தல் இது. கடந்த ஆண்டு நவம்பரில் அந்த அறிவிப்பு வெளியான சில நாட்களில் மக்களுக்கு நடைமுறை சிரமங்கள் இருந்தன. நிலைமை சீரான பிறகு பொதுமக்களே புரிந்து கொண்டு விட்டனர். கருப்பு பணம் பதுக்குபவர்கள், கள்ள நோட்டு அச்சடிப்பவர்கள், வரி ஏய்ப்பு செய்பவர்கள், பயங்கரவாதிகளுக்கு நிதி உதவி செய்பவர்களுக்கு எதிராக மோடி எடுத்த துணிச்சல் நடவடிக்கைதான் இது என்று மக்கள் புரிந்து கொண்டனர். இதன் விளைவே உத்தரப்பிரதேசத்தில் வாக்காளர்கள் அளித்த இந்த வெற்றி. ஊழலுக்கு எதிரானவர் மோடி என்ற கருத்து ஆழ பதிந்தன விளைவே இந்த வெற்றி. மோடியின் வளர்ச்சி அரசியல் என்ற கோஷத்திற்கானது இந்த வெற்றி. சமீப காலமாக தேர்தல் நேரத்தில் எழும்பும் புகார், ஓட்டுக்கு நோட்டு, தமிழகத்தில் இது பிரபலம். ஆனால் இந்த புகார்கள் ஏதுமின்றி உத்தரப்பிரதேச கோட்டையை வளைத்திருக்கிறது பாரதிய ஜனதா. இது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றியே. ராமர் அலை வீசிய நேரத்தை விட அதிக தொகுதிகள் பெற்றுவிட்டது பாரதிய ஜனதா. நானும் ராகுலும் இளைஞர்கள், மோடி வயதானவர் என்றார் அகிலேஷ் யாதவ். மோடியையும் அமித்ஷாவையும் குஜராத் கழுதைகள் என அகிலேஷ் கிண்டல் செய்தார். இதற்கு பதிலளித்த மோடி, இரவு பகல் பாராமல் மக்களுக்காக கழுதை போல் உழைப்பேன் என்றார். ஆட்சி பீடத்தில் அமர்பவர்கள் மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்களாக, சொத்து சேர்ப்பவர்களாக இருக்கக்கூடாது, மாறாக மக்கள் சேவை ஆற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்று அதிகம் படிக்காத உத்தரப்பிரதேச மக்கள் நினைத்திருக்கின்றனர். அதனால்தான் உழைக்கும் கழுதையை தேர்வு செய்துவிட்டனர். மோடியின் இந்த வெற்றி பயணம் அடுத்த லோக்சபா தேர்தலிலும் தொடருமா என்பதை மத்தியில் அவரது ஆட்சியின் மீதி நாட்கள் நிர்ணயிக்கும்.